ஸோ இந்த 3 அனாலிசிஸில் நான் எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு புதுசாக ஒரு பிகினராக வரேன், எனக்கு டெக்னிக்கல்னால என்ன தெரியாதுன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு 2 லைன் யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைனும் ஹாரிசான்டல் லைனையும் வச்சு எவ்வளோ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்போ ஃபியூச்சரில் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒன்று நடக்கும்ன்றது கிளியராக தெரிஞ்சு. இந்த இடத்துல திரும்புறதுக்கு, இந்த இடத்துல திரும்பினதுக்கு, மார்க்கெட் ஏறினதுக்கு, ப்ளஸ் இந்த இடத்துலலாம் உடைக்க முடியாமல் நின்னதுக்கு ஒரே ரீசன், இந்த இடத்துல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, அது யாருக்கு யூஸ் ஆகும், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, நான் ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிகினராக உள்ள வரீங்க, ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, நானும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இல்லை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை கற்றுப்பீங்க. கரெக்டாக? அப்போ அனலைஸ் பண்ணுன்ற பட்சத்தில் ஒரு 3 விதமாக தான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஒன், we call it as fundamental analysis. Second, we call it as technical analysis. And third one, we use sentimental analysis. ஸோ இந்த 3 அனாலிசிஸில் நான் எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதுக்கான விளக்கத்தையும் நான் போக போக சொல்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுப்போம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இட் இஸ் பீன் யூஸ்ட் பை தி இன்வெஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக உள்ள வரீங்க, நான் வந்து ஒரு 1 hour சார்ட்டில் அனலைஸ் பண்ண போகிறேன், இன்னைக்கு ட்ரேட் பண்ணி இன்னைக்கே க்ளோஸ் பண்ண போகிறேன், இன்னைக்கு ட்ரேட் எடுத்தால் ஒரு 1 weekல க்ளோஸ் பண்ணுறேன், 1 monthக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணுறேன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் அந்த கம்பெனி எடுக்கணுமான அவசியம் கிடையாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ற ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்ன்றவர் ஒரு கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க எந்த பிசினஸ்ல இருக்காங்க, அவங்களோட ரெவென்யூ சோர்ஸ் என்ன, ரெவென்யூ மாடல் என்ன, அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன, எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை கட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட அசெட்ஸ் இருக்கா, அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பண்ற ரெவென்யூக்கு இதோட ஷேர் பிரைஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஒரு ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அது ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கீழே இருக்கா மேலே இருக்கான்றத பார்ப்பாங்க. பார்த்துட்ட பிறகு ஓகே, இதை விட இது கம்மியாக இருக்குன்னா ஷேர்ஸை வாங்கலாம், இல்லை ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குன்னா அப்போ கொஞ்சம் இந்த ஸ்டாக்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணி யார் யூஸ் பண்ணலாம்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ். பட் இதை எடுத்து நம்ம இன்ட்ராடேவோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் அனாலிசிஸ் மெத்தடுக்கு தான் நம்ம வரணும். அது இட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி சார்ட் பேஸ்ட் அனாலிசிஸ். டெக்னிக்கலாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து முதல்ல இந்த டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு பிகினராக வரேன், எனக்கு டெக்னிக்கல்னால என்ன தெரியாதுன்னா, ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ முதல்ல இந்த சைட் எடுத்துப்போம். இந்த சைட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் வியூ சைட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர் சைட்டு தான், வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இங்கே காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் வந்து வி கால் இட் அஸ் சார்ட்ஸ். இந்த சார்ட்டை வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களும் இந்த சார்ட்டை பார்த்தாலே என்னன்னா, ஒரு இசிஜி மாதிரி தெரியும், மேலே ஏறது கீழே இறங்குறது, ஏதோ மேலே போகுது கீழே வருது, என்ன இதுன்னு புரியாமல் இருக்கலாம். ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, இது என்னன்றது 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் வியூ சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அதில் வந்து சார்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த சார்ட் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட்ஸ் வந்துடும். இங்கே மேலே போனீங்கன்னா என்ன கரன்சியோ இல்லை என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நேமை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட சார்ட்ஸ் வந்துடும். இது என்ன காட்டுதுன்னா, இந்த சார்ட்டுன்றது முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கும். இந்த மேலே கீழே ஏறுறது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இட்ஸ் ப்ரைஸ். அண்ட் இந்த சார்ட் வந்து அந்த டைமில், அந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருந்து காட்டுறது தான் இந்த சார்ட்ஸ். ஆனால் வெறும் சார்ட்டு அப்படின்னு பார்க்காம இந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸ் என்னன்றதை புரிஞ்சுப்போம். முதல்ல இந்த சார்ட்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹவு இஸ் சார்ட் கிரியேட்டட் அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பையர் அண்ட் அ செல்லர். ஒரு பையரும் செல்லரும் பை பண்ணுற ப்ரைஸ், செல் பண்ணுற ப்ரைஸை எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு இடம் தான் சார்ட்ஸ். இப்போ ஒரு 100 ரூபாயில் இருக்க பொருள் ஒருத்தர் 101 ரூபாய் 101 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சரின்னு அக்ரி பண்ணி 101 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா, அப்போ 100லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, 101க்கு போயிருக்கு. கரெக்டா? அப்போ அது வந்து இங்கே சார்ட்ல ரெக்கார்ட் ஆகிடும்.
இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வீடு வாங்குறோம், விற்கிறோம் கரெக்ட்டா? அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறோன்றது. இது எல்லாமே எங்க ரெஜிஸ்டர் ஆகும்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கும். இது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ இந்த ரேட்டுக்கு முடிச்சிருக்காங்க. அதே மாரி தான் ஒரு சார்ட்ல வந்து இந்த ரெட்டு, கிரீனுன்றது என்ன காட்டுதுன்னா, அந்தந்த டைம்ல என்ன பிரைஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, குளோஸ் ஆச்சுன்றத காட்டுறது. இப்போ இந்த ட்ரேடிங் வியூ சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க மேல வந்து 1M, 3M, 5M, 15Mலாம் மேல இங்க குடுத்துருக்காங்க. தெரியுதா? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதா? இட் ஷோஸ் தி டைம் ஃப்ரேம்ஸ். டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், குளோஸ் ஆகும். அது என்ன 1 மினிட்ல ஓப்பன் ஆகுது, குளோஸ் ஆகுது புரியலையே அப்படின்னா, இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே 12 மணிக்கு வந்து கோல்டோட பிரைஸ் 8000 அப்படின்ற பட்சத்துல 12:01க்கு வந்து கோல்டோட பிரைஸ் ரூ. 8001 இருக்குன்னா, அந்த அடுத்த 1 மினிட்ல குளோஸ் ஆகுற பிரைஸ் 8001ன்னு காட்டும். ஸோ அப்போ அந்த கேண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட அடுத்த கேண்டில் ஹையா இருக்கிறதுனால இது கிரீன் கலர் கேண்டில்ல காட்டும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் 1 மினிட்டோட அடுத்த 1 மினிட் பிரைஸ் மேல இருந்துச்சுன்னா கிரீனா காட்டும். இல்ல ப்ரீவியஸ் 1 மினிட்டோட அடுத்த 1 மினிட் லோவா இருந்துச்சுன்னா ரெட்ல காட்டும். அப்போ ஒரு மினிட்டுக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது? சார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டே வருது பிரைஸஸ். அப்போ 3 மினிட்ஸ் இருக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு. அப்போ டெய்லி கிளிக் பண்ணீங்கன்னா, டின்றது டெய்லி. அப்போ ஒரு நாள் ப்ரீவியஸ் டேவோட இன்னைக்கு டே ஹைல குளோஸ் ஆச்சா, லோல குளோஸ் ஆச்சான்னு பார்க்கறதுக்கு டெய்லி சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வீக்லி சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மந்த்லி சார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்றதுக்கு. எதுக்கு அனலைஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்றீங்கனால், அந்த 15 மினிட்ஸ் சார்ட்ஸுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றத பிரெடிக்ட் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க டெய்லி சார்ட் யூஸ் பண்ணீங்கனால், அடுத்த ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுவாரு. இப்போ மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, லாங் டர்ம் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். ஒரு மந்த்லி சார்ட்ன்னும் போது, இப்போ லாங் டர்ம் வியூ என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு மந்த்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மந்த்லி யூஸ் பண்ணும்போது லாங் டர்ம்ல இது மார்க்கெட் வந்து மேலே ஏற போகுதுன்னு தெரிஞ்சு அனலைஸ் பண்ற பிறகு நான் அத இன்வெஸ்ட் பண்ணி வைப்பேன். ஸோ ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றத புரிஞ்சுகிட்டு பண்ணா தான் நீங்க ட்ரேட் பண்ணும்போது அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது டைம் ஃப்ரேம்ன்றத முதல்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த டப்பாவா இருக்கு பார்த்தீங்களா? இந்த டப்பாவுக்கு பேரு தான் இந்த ரெட் கலர் டப்பா, இந்த கிரீன் கலர் டப்பா இருக்குல்ல, இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னும்போது சின்னது நார்மலா ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? கேண்டில் மேல திரி இருக்கும். அதே மாரி தான் இது கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இத பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்லியிருந்தேன் நானு. இந்த மாரி கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தின ஒரு முழு விளக்கமான ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்படி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் சொல்லியிருந்தேன். இன்னும் அது வீடியோ 6,000 லைக்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. இன்னும் 4,000 லைக்ஸ் வரல. பட் ஒருவேள இந்த வீடியோவுக்கு லெட்ஸ் சே ரொம்ப இல்ல, ஒரு 2000 லைக்ஸ் வந்துடுச்சுனாலே, நான் கண்டிப்பா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோவ வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் மார்க்கெட்ல இதுவரைக்கும் நீங்க போய் YouTubeல சர்ச் பண்ணீங்கனாலும், நார்மலா ஹான்மாவ பத்தி ஒரு 2 விஷயம் பேசியிருப்பாங்க. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சத சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்டு அனாலிசிஸ், அவரு எதுக்காக உருவாக்குனார், அவரு என்னென்னலாம் பண்ணாரு, அதோட மைண்ட் செட் பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டு இன் டெப்த் வீடியோ வேணும்னா, இந்த வீடியோவுக்கு 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, டெஃபினட்டா நானு அந்த வீடியோவ வந்து பப்ளிஷ் பண்றேன். ஸோ இன்கேஸ் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸா இருக்கு பார்த்தீங்களா? இத தான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரீன் கலர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெய்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். டெய்லி சார்ட்ல வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்க. ப்ரீவியஸ் டே வந்து குளோசிங் வந்து 981ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட $2016ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப ப்ரீவியஸ் டேவோட அடுத்த டே என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? மேல க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அப்ப மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, கிரீன் கலர்ல வருது. இட் இஸ் பாசிட்டிவ். அப்ப ப்ரீவியஸ் டேவோட அடுத்த டே பாசிட்டிவா வரும்போது கேண்டில் கிரீன்ல க்ளோஸ் ஆகும். ஒருவேள இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து 2050ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 2015ல க்ளோஸ் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட $35 கோல்டு அடுத்த நாள் சரிவாயிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது? ரெட்ல க்ளோஸ் ஆகும். ஸோ மேல ஏறும்போது கிரீனும், கீழ இறங்கும்போது ரெட்டா இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே டு டே பேசிஸ்ல மார்க்கெட் ஏற்றமும், இறக்கமும் நடந்துகிட்டே இருக்கும். இதுல நீங்க என்ன மாரி ட்ரேடர் ஆக போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு, இன்ட்ராடே ட்ரேடர்னா லோவர் டைம் ஃப்ரேம், ஸ்விங் ட்ரேடர்னா மிட் டைம் ஃப்ரேம் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இத பேஸ் பண்ணி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. அதுக்குள்ள டெப்த்தா எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது, நீங்க எந்த டைமிங்க்கு உங்களுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ டைம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த சார்ட் எதுக்குன்றது புரிஞ்சா? சார்ட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர். அந்த நாளைக்கு இல்ல அந்த டைம் ஃப்ரேமுக்கு பையர்ஸ் வந்து மார்க்கெட்ட டாமினேட் பண்ணாங்களா? இல்ல செல்லர் டாமினேட் பண்ணாங்களான்றத காட்டுறதுக்கு தான் இந்த சார்ட்ஸ். இப்ப இந்த சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சார்ட்ஸ அனலைஸ் பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் இருக்கு. இப்ப இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? இங்க ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
கரெக்ட்டுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மார்க்கெட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் கோட் இன் த மார்க்கெட். இட் இஸ் கால்ட் "ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த "ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்" அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, முந்தைய காலத்துல என்ன மார்க்கெட்ல நடந்ததோ, அதே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்ன ஒரு மார்க்கெட் ஃபாலோ பண்ணுச்சுன்னா, அதே பேட்டர்ன் தான் மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது இப்பயும் நடக்கும். இங்கருந்து 100 வருஷம் ஆனாலும் அதே தான் நடக்கும். அதனால உங்களுக்கு ஹிஸ்டரி கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங் இட்செல்ஃப். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்னிக்கல்ஸ எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ போய் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அப்ப ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட வந்து நம்ம ஃபுல்லா டெப்த்தா அனலைஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, இந்த சார்ட் இதோட கேரக்டர் இதுதான்றது புரிஞ்சிடும். இங்க தான் கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வருது. கேரக்டர் அனாலிசிஸ்ன்றது ஒரு ஸ்கிரிப்ட்க்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இந்தியன் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. கமாடிட்டீஸ் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. கமாடிட்டீஸ்ல இருக்க ஒரு கமாடிட்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அதே மாரி கரன்சி எடுத்தீங்கன்னா, கரன்சில ஒரு கரன்சிக்கும் யூரோ, யுஎஸ்டி, யுஎஸ்டி, ஐஎன்ஆர் இந்த மாரி ஒரு கரன்சிக்கும் கேரக்டர் இருக்கு. இது ஏன் இந்த கேரக்டர் வருது? எல்லாமே சார்ட் தானே, எல்லாமே ட்ரேடிங் தானே. ஏன் இந்த கேரக்டர் வருதுன்னா, கேரக்டர் இஸ் பீங் டிஃபைன்ட் பிகாஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் ஆர் தேர். ஒரு சார்ட்டுக்கு பின்னாடியும் வித்தியாசமான ட்ரேடர்கள் இருக்காங்க. இதுக்காக தான் ஒரு சார்ட்டும் வித்தியாசப்படுது. என்னோட கேரக்டர் உங்களுக்கு இல்லல்ல. உங்களோட கேரக்டர் இன்னொருத்தருக்கு இல்லல்ல. அப்போ ஒரு கேரக்டரும் வந்து இங்க ட்ரேடிங்ல பை, செல் பண்ணும்போது, அந்த கேரக்டர ரிஃப்ளெக்ட் பண்றது தான் இந்த சார்ட்ஸ். ஒருத்தரும் பை, செல் எப்படி பண்ணுவாங்க? அவங்களோட கேரக்டர் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி ஒருத்தர் அக்ரெசிவா பண்ணுவாரு, ஒருத்தர் கன்சர்வேட்டிவா பண்ணுவாரு, ஒருத்தர் ட்ரேட் எடுக்க பயப்படுவாரு, இன்னொருத்தர் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த மாரி நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும்னா, சார்ட்ல வந்து ரெப்ரசன்ட் ஆகும். அத யாரு டாமினேட் பண்றாங்களோ, அந்த ஸ்கிரிப்ட் பர்ட்டிகுலர் லெட்ஸ் சே கரன்சினா, அந்த கரன்சில யார் டாமினேட் பண்றாங்களோ, அவங்களோட கேரக்டர் வந்து இங்க பிரதிபலிக்கும். அதுதான் இந்த கேரக்டர் அனாலிசிஸ். இப்ப இந்த கேரக்டர் அனாலிசிஸ்ல நீங்க ஒரு எந்த கரன்சியோ இல்ல எதுல ட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அத வந்து ஃபுல்லா முதல்ல கேரக்டர் அனலைஸ் பண்ணணும். அப்ப அந்த கேரக்டர் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ணனும்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டால இதோட கேரக்டர் என்னன்றத கத்துக்கணும். அப்போ அந்த கேரக்டர் என்ன? அதோட சார்ட் எப்படி மூவ் ஆகும்ன்றதுக்கு ஒரு சர்டன் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு சார்ட்ஸ் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க. இப்போ நீங்க நார்மலா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரைஸ் வந்து மேல ஏறி இருக்கு, கீழ இறங்கி இருக்கு, திரும்பி மேல ஏறி இருக்கு, திரும்பி கீழ இறங்கி இருக்கு. ரைட்டா? ஆனா, இப்போ இதுலயே நம்ம டெக்னிக்கலா யூஸ் பண்ணோம்னா, தேர் இஸ் அ டிஃபரண்ட் திங். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஆனா, இந்த லைன எங்க யூஸ் பண்றோமோ, அப்போ சார்ட்ல வந்து ஒரு டிஃபரண்ட் பேட்டர்ன் கிடைக்க போகுது. இப்போ இதே லைன நான் எடுத்து, இப்போ இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி போயிட்டு இருந்த மார்க்கெட்டு, நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? ஏதோ மேல போச்சு, கீழ வந்துச்சு, மேல வந்தது, கீழ வந்தது, மேல வந்தது, கீழ வந்தது. ஆனா, இப்ப இந்த கோட போட்ட பிறகு என்ன உங்களுக்கு தெரியுது? மார்க்கெட் மேல போச்சு. இந்த கோடையும் திருப்பி நான் அடுத்த லைனையும் கனெக்ட் பண்ணி ஃபுல்லா இழுத்தேன்னா, மார்க்கெட் என்ன ஆச்சு எனக்கு இப்போ? இந்த ஃபர்ஸ்ட் லைனும், செகண்ட் மார்க்கெட்டிங்க ஹிட் பண்ணிட்டு கீழ வந்திருக்குல்ல. இதையும் நான் என்ன பண்ணிட்டேன்? கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப கனெக்ட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? அடுத்த வாட்டி மார்க்கெட்டு திருப்பி அதே லைன டச் பண்ணும்போது என்ன ஆச்சு மார்க்கெட்? கீழ வந்துச்சு. திருப்பி அதே மார்க்கெட் மறுபடியும் அங்க டச் பண்ணும்போது கீழ வந்துச்சு. இது ஏன் வந்துச்சுன்னா, அங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. இப்போ இதுவே இன்னொரு டவுன் சைட்லயும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, வி கால் இட் ஆஸ் அ சேனல். இப்போ ஒரு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கரெக்ட்டா மேல ஏறுது. திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கீழ டச் பண்ணுது. மேல டச் பண்ணுது. திருப்பி கீழ டச் பண்ணுது. கீழ டச் பண்ணா மேல போகுது. மேல டச் பண்ணா கீழ வருது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ட்ரெண்ட் லைன பிரேக் ஆயிட்டு சேனல்ல பிரேக் ஆயி வெளிய வந்துருச்சு. இப்ப இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். கரெக்ட்டா? இப்ப இந்த பேட்டர்ன ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த வாட்டி இதே மாரி மார்க்கெட் எங்கேயாவது சேனல்ன்னு ஒண்ணு ஃபார்ம் ஆச்சுன்னா, அப்ப நமக்கு என்ன தெரியும்? மேல ஹிட் ஆச்சுன்னா செல் ஆகும். கீழ ஹிட் ஆச்சுன்னா பை ஆகும். ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகும். கரெக்ட்டா? அப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் வி யூஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதுல ஒன் ஆஃப் தி இதுதான் ட்ரெண்ட் லைன். இப்போ அதே மாரி இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2023 பிப்ரவரியில வந்த ஒரு ஹை. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஹைய பார்த்துக்கோங்க. 2023ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு, இந்த ஹைய பிரேக் பண்ண முடியாம போயிட்டு, திருப்பி என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட்டு கீழ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டோம்ல. இப்போ அடுத்தது இங்க உள்ள போனீங்கன்னா, ஹாரிசான்டல் லைனுன்னு இருக்கு. இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன்ன்றது என்னன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வி யூஸ் இட் ஃபார் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு இப்போ வந்து கீழ தரையும், மேல
சீலிங்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு டாப்பும் ஒரு பாட்டமும் இருக்கும். அந்த டாப்ஸ் அண்ட் பாட்டமை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் இந்த டாப் இங்கே தானே இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த டாப்பை வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் என்னவாயிருக்கு தெரியுதா? திருப்பி இந்த இடம் என்னவாயிட்டு இருக்கு? இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ண மார்க்கெட்டு, இந்த இடத்த மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. இங்க மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம கீழ வந்த மார்க்கெட்டு, திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன ஆயிருக்கு? ஒரு வாட்டியும் அதே லெவல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு? ஒரு சிக்னிஃபிகன்ட் மூவ் இருந்துச்சு. இப்போ ஒரு நார்மல் ட்ரேடரா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லாம நீங்க சார்ட்ட பார்த்திருந்தீங்கன்னா, ஏதோ மார்க்கெட் கீழ இருந்துச்சுப்பா, திருப்பி மேல வந்துச்சு. இந்த இடத்துல ஏன் திரும்புச்சுன்னே தெரியல. இங்க இருந்து திடீர்னு கீழ வந்துச்சு. திருப்பி மேல போச்சு, மறுபடியும் கீழ வந்துச்சு. திருப்பி இதுலேருந்து மேல போச்சு. இந்த இடத்துல வந்து ஏன் திரும்புச்சுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல திரும்புறதுக்கு, இந்த இடத்துல திரும்புனதுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுனதுக்கு, பிளஸ் இந்த இடத்துலலாம் உடைக்க முடியாம நின்னதுக்கு ஒரே ரீசன், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருக்கு. அப்போ அடுத்த வாட்டி இந்த மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸ் வரும்போதெல்லாம் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆர் அ சப்போர்ட். அப்போ ஒரே ஒரு லைனு உங்களுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்ல எந்த இடத்துல பிரைஸ் ஒரு ரிஜெக்ஷனோ கரெக்ஷனோ கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் இதுதானா கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள இன்டெப்தா நிறைய விஷயம் இருக்கு. ட்ரெண்ட் லைன்னா அதுக்குள்ள ட்ரெண்ட் லைன்ல எங்க பிரேக் ஆகும் அது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் வந்து அதை ஒரு ட்ரெண்ட் லைனையும் போட்டு பார்த்து கேரக்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது இப்படிதான் ஒர்க் ஆகும்ன்றது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா இப்படிதான் போட்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. இப்போ நான் அது எல்லாத்தையும் சொல்லலை. பட் ஒரு பேசிக்கா இப்போ புதுசா உள்ள வரீங்கன்னா என்னன்றதை கத்துக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு 2 லைன் யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைனும் ஒரு ஹாரிசான்டல் லைனையும் வச்சு எவ்வளவு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்போ ஃபியூச்சர்ல மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒன்று நடக்கும்ன்றது கிளியரா தெரிஞ்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கு. நான் ஏற்கனவே ஃபிப் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் ஃபிபனாச்சி பத்தி ஃபியூச்சர்ல நான் திருப்பியும் ஒரு அப்டேட்டட் வீடியோ மாதிரி கொடுக்குறேன். நிறைய டீட்டெயிலாக பேசலாம் அதுல. ஃபிபனாச்சின்றது வந்து லியோனார்டோ ஃபிபனாச்சின்ற ஒருத்தர் மேத்தமெட்டிஷியன். ஹி ஃபவுண்டட் தி கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1.618. இந்த கோல்டன் ரேஷியோ வந்து யூனிவர்சலாவே எல்லாத்துலயும் ஒர்க் ஆகுதுன்னும் போது ஏன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடாதுன்னு இந்த டூல் இங்க உள்ள வச்சிருக்காங்க. இது ஒர்க் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். மார்க்கெட்டு இங்க இருந்து கீழ வந்தது. திருப்பி கீழ இருந்து இங்க வந்ததுக்கு நம்ம என்ன ரீசன் பார்த்துட்டோம். ஒரு ரீசன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. மறுபடியும் அதே இடத்துல மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஆனா 2வது கன்ஃபர்மேஷன். இப்ப இதுக்கும் நான் ஃபிப் போடுறேன். போட்டேன்னா இதுல நீங்க பியூட்டி பாருங்க. மார்க்கெட் எந்த ரெசிஸ்டன்ஸ்ல திரும்புச்சோ அதே இடத்துல வந்து ஃபிபனாச்சி லெவலும் 61.8% லெவல் கொடுத்துருக்கு. தெரியுதா? எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து 61.8% ஃபிபனாச்சி லெவலும் கரெக்டா தெரியுது பாருங்க. மேலேருந்து கீழே வந்துட்டு, கீழேருந்து மேலே வந்துட்டு, திருப்பி கீழே வந்ததுல, அந்த கீழே வந்ததுக்கான லெவல் என்னன்னா, இட் இஸ் 61.8%. இதுதான் ஃபிபனாச்சியோட கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஏன் மார்க்கெட் அந்த 618க்கு வந்துச்சு? இப்போ ஒரு ட்ரேடரா நான் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களை பார்ப்பேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் தி விஷயம். இப்போ எனக்கு ஃபிப் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டபுள் கன்ஃபர்மேஷன்ல மார்க்கெட் எனக்கு ரெசிஸ்டன்ஸும் ஹிட் பண்ணா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம், ஃபிப்லயும் எனக்கு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கு. ஆனா இப்போ இது 50ல திரும்புமா 38ல திரும்புமான்றது கேரக்டர் அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். தட் இஸ் அ டிஃபரெண்ட் டாபிக். எனக்கு இது கேரக்டரும் தெரிஞ்சிச்சு, பிளஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, இப்போ நான் இங்க செல் எடுத்ததுன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஐ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதுக்காக தான் வி யூஸ் டெக்னிக்கல்ஸ். இப்போ இது ஃபிப் மட்டும் கிடையாது. இப்போ ஃபிபனாச்சின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே போனீங்கன்னா இது எல்லாமே எலியட் வேவ்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட்ல ஒரு வேவ்ன்றது நார்மல் காமனான விஷயம். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே ஏற்றமோ இல்லை இறக்கமோ பார்த்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாக ஒரு வேவ் இருக்கும். அப்படின்றது தான் ரால்ஃப் நெல்சன் எலியட்ஸோட தியரி. இப்போ அவரோட டூல்ஸை வச்சு மார்க்கெட் எப்படி போகுதுன்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இல்லை 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெச்எம் காட்லி அப்படின்றவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்ல உருவாகி இருக்கு. இந்த எக்ஸ்ஏசி பிடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். காட்லி பேட்டர்னு, ஷார்க் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லயும் மார்க்கெட் ஒர்க் ஆகும் அப்படின்றத அவரோட தியரி இருக்கு. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா, இப்போ நீங்க ட்ரேடிங் வியூக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிட்ச் ஃபோர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிட்ச் ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஃபிபனாச்சி இருக்கு, உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்கு,
அண்ட் இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா சில இதெல்லாம் ஒரு சின்னதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி ஒரு ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு நம்ம ப்ராஃபிட் லாஸ் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம் போக போகுது, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்றதை இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் வியூக்குள்ளே போய் நீங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரிச்சர்ட் வைக்காஃபோட மெத்தடாலஜி இருக்குது. எப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது ரிச்சர்ட் வைக்காஃபோட மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய விஷயங்களை வந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயத்தையும் கம்பைன் பண்ணும்போது அவங்க அந்தந்த ஜெனரேஷனில் அந்தந்த டைமில் அவங்க மார்க்கெட்டை உட்காந்து அனலைஸ் பண்ணி அதோட கேரக்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை அவங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு ப்ரெடிக்ட் பண்ணும்போது தே மேட் குட் ரிட்டர்ன்ஸ் ஆன் தேர் கேபிட்டல். நாமளும் ப்ராப்பராக ஒரு மார்க்கெட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 by 1 நம்ம இப்போ இதுலேயே பார்த்தீங்களா ஒரு 2 கன்ஃபர்மேஷன், 2 மட்டும் இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸில் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், அதோட கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஃபியூச்சரில் இப்போ இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அந்த பேட்டர்ன் திருப்பி வரும்போது ட்ரேடு எடுக்கும்போது ப்ராஃபிட் வருமானம் கண்டிப்பாக வரும். பட் த திங் இஸ் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்னன்றதை கண்டுபிடிச்சி ப்ராப்பர் அனாலிசிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுட்டோம் நம்ம வி கேன் மேக் ப்ராஃபிட்ஸ் இன் தி மார்க்கெட். பட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராப்பர் நாலேஜ் இஸ் நீடட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இட் வில் பி பெனிஃபிஷியல். இப்போ புரிஞ்சுங்களா ஏன் ஃபண்டமெண்டலுக்கும் டெக்னிக்கலும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு? ஃபண்டமெண்டல் வந்து லாங் டர்ம் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர டெக்னிக்கலில் நான் இப்போ ஒரு 15 minute சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஒரு 1 hourக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த 1 hourக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணும்போது அந்த 1 hourக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுமோ அதை பிடிச்சிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரும். இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்த உடனே நிறைய பேர் இன்ட்ராடேக்கு போகிறாங்க. தட் இஸ் ராங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இமீடியட்டாக இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணாதீங்க. இன்ட்ராடேன்றது வந்து F1 கார் ரேஸ் மாதிரி. எடுத்தவொடனே இப்போ தான் கார் ஓட்டவே போகிறீங்கன்னா எடுத்தவொடனே போயிட்டு 200 முன்னிலையே ஓட்டுவீங்க. முதல்ல ஏறணும், கிளச் எங்கன்னு கற்றுக்கணும், இது பிரேக்கு, இது ஆக்சலேட்டரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல எடுத்தவொடனே கார் என்ன ஆகும், இடிக்கும், முக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் போய் நிற்கும், அதுக்கப்புறம் திருப்பி என்ஜின் ஆன் பண்ணணும், ஓட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்ல. எடுத்தவொடனே நான் போய் என்ன சொல்கிறது F1ல தான் ஓட்டுவேன்னா தட் டசன்ட் ஒர்க் அவுட். ஆக்சிடென்ட்டில் தான் முடியும். அதே மாதிரி தான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கனால் டெக்னிக்கல்னா இப்போ தான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறீங்கனால் எடுத்த உடனே இன்ட்ராடேக்கு போகாதீங்க. இட் இஸ் ரிஸ்கியர். கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் அடிச்சிங்களா 3 days 4 days 5 days வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணிங்களா தட் இஸ் மோர் தென் எனஃப். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், லூஸ் டைம் நாட் மணி. காசை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ட்ரேடு கற்றுக்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுட்டு வரும்போது காசு இல்லாமல் போயிடும். ஸோ லூஸ் டைம் நாட் மணி. அது என்னன்றது புரியலன்னா அதுக்கான வீடியோட லிங்க்கை நான் தரேன். நான் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நியூ ட்ரேடர்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ ஒரு டெக்னிக்கல்னா என்னன்றது புரிஞ்சுதா? டெக்னிக்கல்ன்றது ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறோம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சு ஃபியூச்சர் டேட்டாவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுன்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்றதை பார்த்தோம். இனிமேல் இந்த சீரீஸில் வந்து 1 by 1 ஒரு டெக்னிக்கலும் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கேண்டல் ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. அது எல்லாமே என்னன்றது சீரீஸில் 1 by 1 வீக்லி ரிலீஸ் பண்ணுறேன். டெஃபினெட்லி ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அதே மாதிரி நீங்கள் புதுசாக வந்துட்டீங்க, மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆனால் நான் எடுத்தவொடனே ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிக்கினாலும் வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ். வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கான ரூல்ஸ் என்ன. இது என்னென்னா அவங்க சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணால் எந்த பேட்டர்ன் எங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட 15 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாக போட்டு அந்த மார்க்கெட் எங்கே யூஸ் ஆகும், இது எந்த இடத்துல நம்ம இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றதா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளோட கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் வந்து 4 branches இருக்குது. ஸோ எவ்ரி மண்டே எல்லா பிரான்ச்சஸ்லையும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் ஃப்ரைடேல கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. 14 subjects of technical analysis எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டு அனாலிசிஸாக சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நம்மகிட்டே ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிக்கல் செஷன் முடிச்சுட்டு நம்மகிட்டே உட்காந்து ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஏன்னா we have so much confidence in our technical analysis. ஸோ அதனால தான் அந்த சப்போர்ட்டும் வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give you all the details. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் பிரான்ச்சஸ்க்கு வர முடியலனாலும் we do have online classes as well. ஸோ எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட், இதே மாதிரி ரெகுலராக நம்ம இந்த டெக்னிக்கல் சீரீஸில் பார்ப்போம். I hope this video was useful and thank you very much for joining. Take care.